அரசியல் இப்ப சமீபமா அரசியலை பத்தி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேர்ள்ஸ் குழந்தைகளுக்காக நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் ஷேர் பண்ணாலும் இப்ப சமீபமா அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிகாஸ் அரசியல் வருது. இது ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னோ இல்ல எனக்கு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா என்னோட வீடியோ போதும். வேர்ல்டுலயே அதாவது உலகத்திலேயே அதிகமா பார்த்த செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ என்னோட, அதாவது நம்மளுடைய வீக்கரத் அகாடமி சேனலோட தான். நான் இதை வச்சு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்கங்க, இந்த மாதிரி சும்மா சாங் பண்றதோ இல்ல ட்ரெஸ் அரைகுறையா போட்டு நடிக்கிறதோ இல்ல சும்மா ஏதோ ஒரு விழாக்கு சம்திங் எதையோ ஒன்று போட்டு ட்ரெண்ட் ஆகி நிறைய ஃபாலோவர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஏத்திக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில திறமையை பயன்படுத்தி நம்ம ட்ரெண்ட் ஆக முடியுமா, நல்ல விஷயத்த கொடுத்தா மக்கள் ஏத்துப்பாங்களா, ட்ரெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன்ல செல்ஃப் டிஃபென்ஸ் கொடுத்து இன்னைக்கு 3 மில்லியனுக்கு மேல இன்னைக்கு பண்ணிருக்கோம். ஸோ ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சேனல் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக்கில் ஒரு 10 மில்லியன் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபேஸ்புக்கில் ஒரு 3 மில்லியன் அண்ட் யூடியூப்ல ஒரு 3 மில்லியன். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேங், ஒரு அறிவாளியான கூட்டத்தை, அதாவது இப்போ ஒரு கலையை சொல்லி கொடுக்குறோம்னா எனக்கு என்கிட்ட லைவா கத்துக்கிறவங்க மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, சோசியல் மீடியால இருக்க என்கிட்ட சோசியல் மீடியா மூலமா என்ன ஃபாலோ பண்ற, என்னோட செல்ஃப் டிஃபென்ஸை கத்துக்கிற நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக தான் நான் கன்சிடர் பண்றேன். உங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் ஒரு ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட 1 கோடி நபர்களுக்கு மேல நம்ம சோசியல் மீடியா மூலமா கனெக்டா இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் என் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும். ஸோ என்னோட மைண்ட் செட்டை உங்களுக்கு சொல்லணும். அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப குழந்தையில இருந்து பெரியவங்க வரை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கல அப்படின்னா காலகாலம் ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. அப்போ நீங்க அந்த கட்சா இந்த கட்சா, ஆனஸ்டி சே, நான் எந்த கட்சியும் கிடையாது. எனக்கு எந்த தலைவரும் நான் ஏத்துக்க மாட்டேன். அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு தனிநபர், எனக்கு 2 கை அவருக்கு 2 காலு, சேம், எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எல்லாருமே மனுஷன் தானே. நான் இதுக்கு ஒரு தலைவனா ஏத்துக்கணும். அவங்களோட கொள்கைகள், அவங்க சொல்ற விதம், அவங்க நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா, அந்த சைக்கலாஜிக்கலா அந்த தலைவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் நல்லா இருக்கா, நம்மளுக்கு ஏதாவது பயன்பெறுமா, இதை மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு தனிநபர்லாம் தலைவன் கிடையாது. அவனை அதை தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு கிரிக்கெட்லயோ ஒரு சினிமாலையோ இல்ல ஒரு அரசியல்லையோ தலைவா அதெல்லாம் பண்ண முடியாது. ஓட்டு தான் போட முடியும். இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் என் கூட இருக்க நபர்களுக்கு எல்லாம். ஸோ இது என்னோட கடமை. 1 கோடி பேருக்கு மேல நான் வச்சிருக்கேன் இல்லையா, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை ஃபாலோ பண்றவங்க பண்ணட்டும், பண்ணாதவங்க கடந்து போகட்டும், அவ்வளவுதான். மற்றபடி என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாம், மாஸ்டர் நீங்க அரசியல் பேசுறீங்கன்னா பேட் வேர்ட் எல்லாம் பேசுவாங்க, உங்களை திட்டுவாங்க. திட்டட்டும், பேட் வேர்டு பேசட்டும். வளர்ந்தவங்க எல்லாருமே யார் திட்டுவாங்காதவங்க இருக்காங்க. அதாவது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கமாண்டை ஆக்சுவலா நான் படிக்கிறதே இல்லை. கமாண்டை பொறுத்தவரைய ஐ ஜஸ்ட் எக்னோர். நல்ல கமாண்டை வந்து எப்படின்னா, நம்ம அம்மாக்கள் வந்து வீட்டில் கூட்டுவாங்க தெரியுமா, வீட்டை வந்து ஆக்சுவலா கிளீன் பண்ணுவாங்க ரெகுலராகவே. கிளீன் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணியிருக்கோம். கீழே ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸோ இல்லை முக்கியமான பொருள் இருந்தால் அதை படித்து பார்த்துட்டு மேலே எடுத்து வைப்பாங்க. தேவையில்லாத குப்பைகளை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இது ரெகுலராக பண்ணுற ப்ராசஸ் நம்ம வீட்டில், கரெக்டா? அதனால குப்பை வருது அப்படின்னு நம்ம வீட்டை திறக்காம இருக்க முடியுமா, இல்லை வெளியே போகாமல் இருக்க முடியுமா, இல்லை நம்ம ஏதாவது பேசாமல் இருக்க முடியுமா? ஸோ ரெகுலராகவே நம்ம ஒரு கருத்துக்கள் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுல குப்பைகளும் வந்து விழுகும், நல்ல கருத்துக்களும் விழுகும். அதாவது அப்போ நல்ல கருத்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஒரு நல்ல கருத்து நம்மளை பார்த்து சொல்லும் போது அதை எங்க ஏத்திக்கணும், ஒரு தேவையில்லாத கருத்துக்கள் வரும்போது அதை எப்படி தட்டி விடணும் அப்படின்னும் இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரியாதா சோசியல் மீடியால? ஸோ கண்டிப்பா அதை நிர்வகிக்கிற திறமை இல்லாம நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஒரு சில பேர் கேட்கலாம், உங்களுக்கு என்ன மாஸ்டர் நீங்க ஓட்டு காசு வாங்க வேணாம், நீங்க வசதியா இருக்கீங்க, பயங்கர ரிச்சா இருக்கீங்க, அதனால நீங்க இப்படி சொல்லுவீங்க. ஹலோ, திருப்பூர்ல 10க்கு 16 வீட்டுல ஆரம்பிச்ச வாழ்க்கையை தான் என் வாழ்க்கையும். 10 வருஷத்துல என்னோட ஃபீல்டுல டாப்ல வந்திருக்கேன். இன்னைக்கு சினிமா பாலிவுட் வரைய போயிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா கன்சிஸ்டன்சி, ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ற அந்த திறமை, ஒரு துறையில வந்து நம்ம இருந்து சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு உழைக்கணும். சாப்பிடாமலாம் உழைச்சிருக்கேன்.
ஸோ தன்னோட பலத்தினால, தன்னோட அறிவுனால, தன்னோட ஜெனரேஷன்ல இருக்கிறப்பவே அவரோட சொந்த காலிலே வளர்ந்து நிக்கிறான் பாருங்க. ஒரு கோடீஸ்வரனாவோ அவனோட சாம்ராஜ்யத்தை தன்னோட வேற யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, ஹெல்ப் கண்டிப்பா வேணும், பட் ஆனா அத்தனையும் தன்னாலேயே உருவாக்கி ஒரு சாம்ராஜ்யத்துல உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அவனுக்கெல்லாம் திமிர் இருக்கதான் செய்யும், அப்படி பேசதான் செய்வாங்க. அது நம்ம சொல்றது நம்ம சைட்ல இருந்து தன்னம்பிக்கை, நம்பிக்கை அப்படின்னு பல பேர். ஆப்போசிட்ல இருந்து நீங்க தலகணம், திமிரு எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஏன்னா ஒரு விமர்சனத்துக்கு தக்க பதில் என்ன தெரியுமாங்க? எதுவுமே சொல்லாம இருக்கிறது தான். ஸோ அந்த ஒரு பக்குவத்தெல்லாம் இன்னும் வளர்த்துக்காமலாம் இல்லை, தெளிவா இருக்கும். ஸோ அதனால அரசியல் கத்துக்குங்க, தெளிவா யோசிங்க, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. வெளியிலேருந்து வரதெல்லாம் ஜஸ்ட் வாங்கிக்க வேணாம், நல்லதை மட்டும் வாங்கிப்போம். எனிவே நான் சொன்ன மாதிரி என்னோட 1 crore ஃபாலோவர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், நம்ம எல்லாம் ஒன்றிணைவோம். உங்களால தான் இந்த ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. அதுல எப்பவுமே அந்த கிராட்டிடியூட் எனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ.